السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا صدق الله العلي العظيم. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கணிதத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில் நம்மை சந்தோஷமான மகிழ்ச்சியான முறையில் வரவேற்பதற்கான சில வழிகளை சொல்கின்றான். இறைவன் நம்மை வரவேற்பான், இறைவன் நல்லடியார்களை சந்திக்கின்றான் கருணை பார்வையை கொண்டு. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான். நேற்று ஓதன தராவி தொழுகை ஓதன சூரத்துல் தவறிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், மகிழ்ச்சியாக வரவேற்பான். அப்படி சில அடியார்கள் அல்லாஹ் அந்த அடியார்களை நம்மையும் சேர்ப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அதை எப்படி அல்லாஹ் தொடங்குகிறான் என்றால், அவர்கள் நேர்ச்சைகள் செய்தால் அதை முறையாக நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல தொடங்குறான். அதை தொடர்ந்து சொல்வார்கள், யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வ யதீமம் வ அஸீரா. அவர்கள் இறைவனை நேசித்த காரணத்தினால் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பார்கள், அனாதைகளுக்கு உணவளிப்பார்கள், கைதிகளுக்கு உணவளிப்பார்கள். அல்லாஹ் அதை தொடங்குகிறான். நாங்கள் இவர்களுக்கெல்லாம் ஏன் உணவளித்தோம்? இன்னமா நுச்சடிப்புக்கும் வழியில்லை, அல்லாஹ்வினுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இவர்களுக்கு உணவளித்தோம். நாங்கள் யாருக்கு வழங்கினோமோ அவர்களிடத்திலிருந்து பிரதிபலன் எதிர்பார்த்து நாங்கள் வழங்கவில்லை. அவர்கள் மூலமாக எங்களுக்கு நன்றிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வழங்கவில்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் வழங்கினோம் என்று சொல்வார்கள். அவர் தூய எண்ணம், இஹ்லாஸ். ஏழை எளிய மக்களுக்கு வழங்குகின்ற பொழுது, அனாதைகளுக்கு வழங்குகின்ற பொழுது, கைதிகளுக்கு வழங்குகின்ற பொழுது, குடும்பத்தார்களுக்கு வழங்குகின்ற பொழுது அது முழுக்க முழுக்க மன தூய்மை. இவர்களைத்தான் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்வான், அல்லாஹ் இவர்களை கருணை கொண்டு சந்திப்பான், மகிழ்ச்சியாக இவர்களை சந்திப்பான் நாளைக்கு மறுமையிலே. அப்ப இறைவன் நாளைக்கு மறுமையில் இந்த அடியார்களை மகிழ்ச்சியான பார்வையில், கருணையான பார்வையில் வரவேற்க வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ் அதிகமாக சொல்வது பிறருக்கு உதவுவது. இந்த நோன்பு முடிய இருக்கின்றது, எல்லோரும் பெருநாளை எதிர்நோக்கி இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாளிலே, மகிழ்ச்சியான அந்த நாளிலே, அப்பொழுதும் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், வறியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஜகாத்துல் ஃபித்ர் கட்டாய கடமை. இஸ்லாமிய மார்க்கத்திலே ஜகாத்துல் ஃபித்ர் என்பது கட்டாய கடமை. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டது. அப்பொழுது அந்த கடமையை வருது. இப்போ மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்கம், இந்த ஜகாத்துல் ஃபித்ர் நோன்பு முடிந்த பிறகு அந்த பெருநாள் தொழுகைக்கு முன்பாக கொடுக்கிறது சுன்னத்து. இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதை சுன்னத்தாக ஆக்கியதற்கான காரணங்களை ஹதீஸ்களிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஃபுகஹாக்கள், சட்ட நிபுணர்கள் அதற்கான தத்துவத்தை ஆராய்ந்து அவர்களும் தத்துவத்தை குறிப்பிடுகின்றார்கள். 2 நோக்கம். ஒன்று, நம்மளுடைய நோன்பிலே ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்வது. நோன்புல என்ன குறை? நம்ம ஃபஜ்ர் சாதிக்கிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை கரெக்டாக தானே இருந்தோம்.
தண்ணி குடிக்கலையே, சாப்பிடலையே, மனைவிட்ட நெருங்கலையே, கட்டத்தானே இருந்தோம், நோன்புல இருந்து குறை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நோன்புல பல முறை சொல்வதுண்டு, நோன்பு முழுமையடைய வேண்டும் என்றால் வெறும் உடல் மட்டும் பசித்திருப்பதல்ல, சாகித்திருப்பதல்ல. கண்ணை கொண்டு கெட்டதை பார்க்கக்கூடாது, காதை கொண்டு கெட்டதை கேட்கக்கூடாது, கால்களை கொண்டு கெட்டதை நோக்கி நடக்கக்கூடாது, எத்தனையோ பொய் பேசக்கூடாது, எவ்வளவு விஷயங்கள், அடுத்தவர்களை துன்புறுத்துற மாதிரி பேசிடக்கூடாது, மன கஷ்டத்தை உண்டாக்கிடக்கூடாது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நோன்புல நம்மளுடைய நோன்புல அந்த சவாபை மெருகூட்டுவது, அதிகப்படுத்துவது. அப்போ அதுவெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நோன்புல குறைகள் ஏற்படுதுன்னு அர்த்தம். அந்த குறைகளை சரி செய்வதற்கு அல்லாஹ் பெருமான சலாசம் தெரியுதான், அல்லாவுக்கு தெரியுதான், அடியார்கள் பலகீனமானவர்கள், அடியார்கள் பலகீனமானவர்கள், அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது வழி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொல்லி தராங்க. எந்த மாதிரி வழி சொல்லி தராங்கன்னா, அதை செய்பவருக்கும் பயன் இருக்க வேண்டும், பிறருக்கும் பயன் இருக்க வேண்டும். அப்போ ஜகாத்துல் ஃபித்ர் என்பதை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்குவதற்கான நோக்கம் என்னவென்றால், நோன்பாளியை தூய்மைப்படுத்துவது, செய்த குற்றங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, நோன்பு வைத்துக் கொண்டு செய்த பாவங்களிலிருந்து, அந்த நோன்பில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்வதற்காக நோன்பாளியை தூய்மைப்படுத்துவது ஒரு காரணம். இரண்டாவது, ஏழை எளிய மக்களுக்கு அது உணவாக போய் சேரணும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பது ரெண்டு நோக்கம். எனவேதான் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹதீஸில் வருகிறது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி துஹரத்தன் லிஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபதி வ துஹமத்தன் லில் மசாகின். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். ஏன் கடமையாக்கினார்கள்? நோன்பாளிகளுக்கு நோன்பு வைத்துக் கொண்டு ஏற்பட்ட அந்த கெட்ட விஷயங்களை, அந்த குறைபாடுகளை விட்டு அதை தூய்மைப்படுத்துவதற்காக. ஒத்துஹமத்தன் மசாகின், ஏழை எளிய மக்களுக்கு, மிஸ்கின்களுக்கு உணவாக போய் சேர வேண்டும் என்பதற்காக மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கு கடமை என்பதை விளைவிக்கணும். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடமையாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதை கொடுப்பதற்கான வசதிக்கு ஒரு அளவுகோல் வைக்கிறாங்க. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயத்துக்கு பதிவு செய்யணும். அதாவது சில பேர் நினைக்கலாம், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோன்பு வச்சேன், என் கண்ணால் பாவத்தை செய்யலை, காதால் பாவத்தை செய்யலை, நான் பாவத்தை நினைச்சு கூட பார்க்கல, இப்போ நான் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா? ரெண்டு விஷயங்க. ஜகாத்துல் ஃபித்ருடைய நோக்கம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பாளியை தூய்மைப்படுத்துதல் என்று சொன்ன மாதிரி ஏழைகளுக்கு உணவாக போய் சேர்றது என்பதை சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் 100% கரெக்டாக இருப்போம்னு வச்சுக்கோம். ஒரு பேச்சுக்கு நான் கரெக்டாக இருந்தேன், 100% கரெக்டாக வாழ்ந்துட்டேன், நோன்பு காலத்தில் எந்த குறைபாடும் இல்லை, அதனால ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா என்ற கேள்விக்கு போகக்கூடாது. நம்ம 100% சரியாக இருந்தாலும், ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், சரியாக இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு உணவாக போய் சேரணும், அதற்காக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஜகாத்துல் ஃபித்ர் என்பது எந்த வகையிலும் நம்மளை விட்டு சாத்தியது, அது கடமை நீங்காது. எல்லா நிலையிலையும் ஒருவருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் ஏதோ காரணத்தை சொல்லி நம்ம விளங்கிட முடியாது. யாருக்கு கடமை, பொதுவாக கடமையாகிறதுக்கு ஒரு 2 நிபந்தனை இருக்குங்க. ஒன்றாவது முஸ்லீமுக்கு தான் ஜகாத்துல் ஃபித்ர் கடமை. ஒரு காஃபிர் ஜகாத்துல் ஃபித்ர் அவருக்கு கடமை வராது. இரண்டாவது, ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்கான அந்த அளவு சக்தி அவர்கள் இருக்கணும். முஸ்லிமுக்கு தான் கடமை என்பதை பெருமான சாதனை சொல்லிட்டாங்க. ஃபரல ஜகாத்துல் ஃபித்ரி மின் ரமலான் அலா குல்லி நஃப்ஸின் மினல் முஸ்லிமீன் சொன்ன வார்த்தை. அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சட்டமாக்கின வார்த்தை பதிவு செய்கிறார். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களிலிருந்து ஒவ்வொருவர் மீதும் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். அப்போ ஜகாத்துல் ஃபித்ர் என்கிற வணக்கம் முஸ்லிம்களுக்கு தான் கடமை என்பதை பெருமான ஸல்லல்லாஹு கடமையாக்கி இருக்கிறாங்க என்பதை சஹாபா பெருமக்கள் அறிவிக்கிறாங்க. புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. அதே போல யாருக்கு இரண்டாவது நிபந்தனை என்ன கேட்டீங்கன்னா, ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்கான வசதி இருக்கணும். அந்த வசதி இருந்தால்தான் அவர் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது கடமையாகும். அப்போ அந்த அளவுகோல் என்ன அளவுகோல்? ஏழை பணக்கார, வசதி இன்மை, இதை எப்படி முடிவு பண்ணுறது? பெரிய எனக்கு நிறைய சொத்துக்கள் செல்வங்கள் இருந்தால் தான் பணக்காரன் கிடையாது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சொல்கின்றேன். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் யாருக்கு கடமை அப்படின்னு சொன்னால், ஒருவர் தன்னுடைய உணவு, தன்னுடைய யார் யாருக்கு செலவு செய்ய வேண்டுமோ கட்டாய கடமையோ அவர்களுக்கான உணவு, அதாவது பெருநாள் அன்னைக்கு இரவிலும் பகலிலும்
விடிஞ்ச பெண்ணா, சூரியன் மறையுது, பெருநாள் இரவுன்னு பேரு. விடிஞ்ச பிறகு பெண்ணா. அந்த பெருநாள் இரவிலும் பெருநாள் பகலிலும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இவர் யாருக்கெல்லாம் செலவு செய்வது கட்டாய கடமையோ அவர்கள் அனைவர்களுக்குமே அவர் செலவு பண்றதுக்கான பொருளாதாரம் இருந்து அதை தாண்டி கூடுதலாக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த அளவு இருக்கணும். அந்த அளவு இருந்துட்டு அது இருக்கணும். அன்னைக்கு நைட்டுக்கு அந்த நைட்டுக்கும் பகலுக்கு இருந்தாலே போதும். ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு சேமிச்சு வைக்கிறதுன்னு கிடையாது. பெருநாள் நைட்டுக்கும் பெருநாள் பகலுக்கும் ஒருவரிடத்திலே தனக்கும் தனது குடும்பத்தார்களுக்கும் செலவு பண்றதுக்கான அத்தனை செலவு இருக்கிறது. அப்படி இருந்து விட்டாலே மேல் மிச்சமாக அதை தாண்டி மேல் மிச்சமாக அவர்கிட்ட ஜகாத்துல் ஃபித்ர் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்துட்டாலே அவர் மீது ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாயிரும். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அளவுகோல் வைக்கிறாங்க? ஒரு இடத்துல செல்வம் இருக்குது, செல்வம் இல்லை. ஒரு மிஸ்கீன் கிடையாது. என்ன அளவுகோல்? மாணவி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் சஅல வ இன்தஹு மா யுக்னிஹி ஃப இன்னமா யஸ்தக்பிரு மினன் நார். எவர் ஒருவர் அடுத்தவரிடத்தில் போய் யாசகம் கேட்கிறாரோ, எனக்கு தாங்கென்று கேட்டு நிற்கிறாரோ, ஆனால் அவரிடத்திலே அவரை போதுமாக்குற அளவுக்கு கொஞ்சம் செல்வம் இருக்கின்றது, தன்னிறைவு பெறுகிற அளவுக்கு கொஞ்சம் செல்வம் இருக்கின்றது, இருந்தும் அவர் போய் கேட்கின்றாரோ அவர் நரக நெருப்பை தான் கேட்கின்றார். அவருக்கு பொருளாதாரத்தை கேட்கல. அடுத்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் ஒமா யுக்னிஹி, அல்லாஹ்வின் தூதரவர்களே, ஒருவரை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு தன்னிறைவு ஆக்கிற அளவுக்கு ஒரு செல்வம் இருந்துட்டாலே யார்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, அந்த அளவு என்ன? அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த அளவு என்ன? உடனே மாணவி ஸல்லல்லாஹு அளவு என்ன தெரியுமா? ஐய கூனலவு ஷிபு யௌமின் வலைலத்தி, ஒரு இரவு ஒரு பகல் அவர் வயிறு நிரம்புற அளவுக்கு அவர்கிட்ட இருந்து விட்டாலே அவரை திருப்திப்படுத்துகின்ற தன்னிறைவுபடுத்துகின்ற பொருள் அப்படி இருக்குன்னு அர்த்தம். ஒரு இரவு ஒரு பகல் அந்த அளவுக்கு இருந்து விட்டாலே அவரை தன்னிறைவுபடுத்துகின்ற பொருளாதாரம் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். இஸ்லாம் பெருமானத்தில் வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் நமக்கு பெரிய அளவுக்கு எதிர்கால வாழ்க்கை ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ணி நிறைய சேர்க்கணும்னு நினைக்கிறது. மாநில வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்குன்னு ஒண்ணு வைக்க மாட்டாங்க. அன்னைக்கு உள்ளது அன்னைக்கு காலி பண்ணுவாங்க, நாளைக்கு உள்ளது நாளைக்கு. அன்றாட வாழ்க்கைக்கு அல்லாஹ் ரிஸ்க் தருகிறான். சேமித்து வைக்கிறது இஸ்லாம் எதிர்க்கலை, தடுக்கலை. ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று இஸ்லாம் சொல்லலை. அப்படி விளங்கிடக்கூடாது. அப்படி நிறைய இருந்தால் தான் நம்மகிட்ட செல்வ நிறைய நம்ம பணக்காரன் விளங்கிடக்கூடாது. அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் நம்மகிட்ட தந்துட்டானா நம்ம மிஸ்கின் கிடையாது, நம்ம பக்கியம் கிடையாது. அன்றாடம் சாப்பிட்றதுக்கு யார்ட்டும் கையில் தேவையில்லை. அன்னைக்கு நமக்கு உணவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னா மிஸ்கின் லிஸ்ட்டை சேர்க்க முடியாது. அப்ப பெருமானதாத அளவுகோல் சொல்றாங்க, லகு சிபு யௌமின் வலைலத்தில், ஒரு இரவு ஒரு பகல் அவர் வயிறை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு இருக்குமையானால் அது தன்னிறைவுபடுத்துகின்ற பொருளாதாரம் இருக்கின்ற பொருள். மாணவி செலவாயிட்டாங்க. ஒரு சமயம் எப்பவுமே நாளைக்கு சேர்ந்து வைக்க மாட்டாங்க, கோவப்படுவாங்க. சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க. ஒரு சில கட்டங்களில் செல்லாம் கோவப்பட்டிருக்கிறாங்க. அந்த கோவப்பட்ட தருணங்கள் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா ஹதீஸ்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உணவு சமைச்சு கொடுத்தாங்க. நபிக்கு பரிந்துரை செய்வாங்க அதிகமாக அந்த சஹாபி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ஒரு ஏதோ ஒரு பறவை இறைச்சி வழங்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாப்பிட்டாங்க. மறுநாள் பார்த்தா அல்லது அன்னைக்கு வேற மறுநாள் தான் மறுபடியும் ஒரு பறவை இறைச்சி வருது, இறைச்சி கொடுக்கப்படுது. சிலங்க பார்த்தாங்க, இது எப்போ உள்ளதுன்னு கேட்டாங்க. இப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, இல்லை நேற்று நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம், நாளைக்கு சொல்லி. உடனே பெருமான செலவு சொன்னாங்க, நாளைக்கு என்று எனக்காக சேமிக்க கூடாது, நான் எங்களுக்கு புரியிருக்கேனே, எப்படி சேமிச்சிங்கன்னு கேட்டாங்க. கோபப்பட்டு கேட்டாங்க. அன்றைய தினத்தில் உள்ளது அன்றைய பிடிக்கணும். நம்மளை விட தேவைப்பட்ட யாராச்சும் வரலாம், மிச்சம் இருந்து அவங்கள்ட்ட கொடுக்குறோம். நாளைக்கு உள்ளது நாளைக்கு சம்பாதிக்கணும், அது எல்லாம் தருவான். அன்றாட வாழ்க்கைக்கு அல்லா இருக்கு தரக்கூடியது. அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அல்லை செல்லில் இன்சானி இல்லாம ஒவ்வொரு மனிதனும் முயற்சிக்கின்றான். முயற்சிப்பை அல்லா அந்த மனிதனுக்கு வழங்குகின்றான். முயற்சி பண்ணாமல் வீட்டுக்குள்ளே சும்மா உட்கார்ந்துட்டு கிடைக்காது. சம்பாதிக்கணும் போனால் கிடைக்கதானே செய்யும். அன்றாட வாழ்க்கைக்கு எல்லாம் தந்து கொண்டு தானே இருக்கிறான். அவ அன்றாட வாழ்க்கைக்காக எடுத்து வைக்கிறத தவிர எனக்கு எப்படி நாளைக்கு சேமிக்கலாம்னு கேட்டாங்க. பெருமான தலைவர் சேமித்து வைக்கல. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம இப்பொழுது நிகழ்காலத்தை வச்சுக்கிட்டு சரியத்து சட்டத்தை மோதி நம்ம பார்த்து யோசிக்கக்கூடாது. பெருமான செலாத்து என்ன அளவுகோல் சொல்றாங்க? ஒரு மிஸ்கின் கிடையாது. என்ன அளவுகோல்? இன்றைய தினத்திற்கும் பகலுக்கும் உங்களுக்கான உணவுகள் இருக்கின்றதா? மிஸ்கின் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டது. மன் அஸ்பஹ மின்கும் ஆமிரன் ஃபீ சிர்பிஹி,
முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி இந்தஹு கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஜத்து லஹு அத்-துன்யா. ஒரு அழகான தத்துவம் பாருங்க ஸல்லல்லாஹு சொன்னது. எந்த ஒருவர் தனது வீட்டிலே நிம்மதியாக இருக்கின்றாரோ, வீட்டில் இருந்தால் நிம்மதியாக இருக்கணும், நிம்மதி எல்லாம் கிடைக்கிறது இல்லையே. மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி, எவர் தனது வீட்டில் நிம்மதியாக காலை பொழுதை அடைகிறாரோ, முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி, அவருடைய உடலிலே ஆரோக்கியத்தை பெற்ற நிலையில் காலை பொழுதை அடைகிறாரோ, உடல் ஆரோக்கியமாக இருக்குது, எந்த நோயும் இல்லை, அந்த நிலையில் காலை பொழுதை அடைகிறாரோ, இந்தஹு கூத்து யௌமிஹி, அன்றைய தினத்துக்கான உணவு அவரிடத்தில் அன்று இருக்குமையானால் அந்த நிலையில் காலை பொழுதை அடைகிறாரோ, ஃபகஅன்னமா ஹீஜத்து லஹு அத்-துன்யா, முழு உலகத்தையும் அவருக்கு சேமிக்கப்பட்டதை போன்று, முழு உலகம் கையில் கிடைச்ச மாதிரி. நிம்மதியான வாழ்க்கையை பகலில் வச்சு தூங்கி எழுந்திருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், தூங்கி எழுதுகிறோம், உடம்புல எந்த நோயும் இல்லை, தூங்கி எழுந்து நிற்கிறோம், அன்னைக்கான தேவைக்கான உணவுக்கான பொருளாதார கையில் இருக்குது அப்படின்னு சொன்னா உலகத்தை அவருக்கு வழங்கப்பட்டதை போன்று என்கிறார்கள் பெருமான செல்லாதன். தன்னிறைவு பெறணுங்கிறாங்க, பஞ்சப்பாடு பாடக்கூடாதுங்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அல்ல உனக்கு தந்திருக்கிறான், யார்ட்டையும் கையேந்திரானேங்கிறாங்க. அதை தாண்டி போய் கையேந்திட்டோம் அப்படின்னு சொன்னா நீ பொருளாதாரத்திலே இருந்தல நரக நெருப்பு போய் அதிகமாக கேட்டுட்டு இருக்கீங்க என்று பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பல்வேறு கிதாபுல் திர்மிதி, இப்னு மாஜா போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலதான் புகார்கள் இது போன்ற ஹதீஸ்களை எடுத்து வைத்து சட்டம் எழுதுகின்றார்கள். யார் மீது கடமை அப்படின்னு சொன்னா மிஸ்கீனுக்கு கொடுக்கணும்னு செல்லாசி சொல்லிட்டாங்க. மிஸ்கீனை இல்லாட்டா அவங்க மீது கடமை தானே. பெருமான செல்லாசி இந்த லிஸ்ட் உள்ளவங்க மிஸ்கீன்னு சொல்லலையே, உலகத்தையே வழங்கப்பட்டதை போன்றவர்கள் இதெல்லாம் மாணவி செல்லாசி சொல்றாங்க. இவர்கள் யாரிடத்திலிருந்து கேட்கறதுக்கான தகுதி இல்லை என்று பெருமான செல்லாசி சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுக்கு கொடுக்க அளவுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு நாளை தாண்டி எக்ஸ்ட்ரா கையில் இருக்குதுன்னு சொன்னா அன்றைய தினத்துல சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கொடுத்து உதவுங்கிறான். அப்படின்னா எவ்வளவு செல்வத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றான், எவ்வளவு பொருளாதாரத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றான், எவ்வளவு சேமிப்பு நம்ம பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா நம்ம அந்த சேமிப்பு வச்சு இன்னொரு சேமிப்பு வச்சு கம்மியாக தெரியக்கூடாது. அதுக்குதான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்றது, ஒரு உலகத்துல மேலுள்ளவங்களை பார்க்க வேண்டாம், கீழே உள்ளவங்களை பாருங்க அப்படிதான் சொன்னது. அப்ப நமக்கு சேமிப்பு பேலன்ஸ் இருக்குன்னு வைங்களேன் அக்கௌண்ட்ல, அப்ப நம்ம நிறைய இருக்கிறது அர்த்தம். நமக்கு பஞ்சப்பாடே பாடக்கூடாது. இது போன்ற காலங்கள்ல மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்கின்களுக்கு கொடுத்து உதவுவதை கட்டாய கடமையாக்கி இருக்கிறார், ஏழைகளுக்கு கொடுப்பதை கட்டாய கடமையாக்கி இருக்கிறார். அப்ப யாருக்கு கடமை? பொதுவாக விளைஞர்கள் யாருக்கு கடமைன்னா இந்த பொருளாதாரம் இந்த சொல்றதுல அன்றைய தேவை போக மனைவிக்கு செலவு பண்றது, பிள்ளைகளுக்கு செலவு பண்றது, தாய் தந்தை இருந்தால் அவங்களுக்கான செலவு பண்றது, இதெல்லாம் போக கூடுதலாக எக்ஸ்ட்ரா பணம் இருக்கிறது, அது ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு இது கடமை. அது அந்த அந்த வீட்டில் உள்ள குடும்ப தலைவர் ஆணுக்கு தான் கடமை. மனைவிக்கும் அவர் தான் கொடுக்கணும், பிள்ளைக்கு அது அவர் தான் கொடுக்கணும், அடிமை இருந்தால் அடிமைக்காகவும் யார் தான் கொடுக்கணும், அது பொறுப்புதாரி தான் கொடுக்கணும். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் கடமையாக்கி இருக்கிறார். ஹதீஸ்ல வருகிறது, லைஸ அலல் முஸ்லிமி ஃபி அப்திஹி வலா ஃபி ஃபர்ஸிஹி சதகத்துன், எந்த ஒரு முஸ்லிமின் மீதும் அவனுடைய அடிமைகள் விஷயமாக அல்லது குதிரை விஷயமாக ஜகாத்து கிடையாது, இல்லா சதகத்துல் ஃபித்ருக்கு ரதீக். ஆனால் அடிமைகள் விஷயத்துல சதகத்துல் ஃபித்ர் இருக்க ஜகாத்துல் ஃபித்ர் அது மட்டும் எஜமான் கொடுத்து தான் ஆக வேண்டும். மற்ற ஜகாத்து இருக்கு பாருங்க, ஒரு அடிமை நிறைய இருக்குது, அடிமைகள் நிறைய இருக்கிறது, அடிமைக்காக ஜகாத்து கொடுக்கணுமா? கிடையாது. குதிரைகள் நிறைய வச்சிருக்கிறார், குதிரைக்காக ஜகாத்து கொடுக்கணுமா? கிடையாது. ஒட்டகம் இருக்கின்றது, ஆடு இருக்கிறது, மாடு இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஜகாத்து உண்டு. மார்க்கம் அதை நிர்ணயிக்கிறது, இத்தனை ஒட்டகம் இருந்தால், இத்தனை மாடு இருந்தால், இத்தனை ஆடுகள் இருந்தால் இத்தனை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் நிர்ணயிக்கிறது. இத்தனை குதிரைகள் இருந்தால் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லலை. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ அலல் முஸ்லிமி ஃபி அப்திஹி வலா ஃபர்ஸிஹி சதகத்துன். ஒரு முஸ்லிமின் மீது அவனுடைய அடிமைக்காக ஜகாத் கொடுக்கிற கடமை இல்லை, ஒரு முஸ்லிமின் மீது அவனுடைய குதிரைக்காக ஜகாத் கொடுக்க வேண்டிய கடமை இல்லை. ஆனால் இல்லா சதகத்துல் ஃபித்ரி ஃபி ரதீக், அடிமைகள் விஷயத்தை பொறுத்தவரையும் சதகத்துல் ஃபித்ராக ஜகாத்துல் ஃபித்ராக இருந்தால் எஜமான் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்கிறார்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க சொல்றாங்க? நம்ம ஒரு ஆண் சம்பாதிக்கிறாரு, அவங்களுடைய பொருளாதாரத்தினுடைய நம்பி மக்கள் வாழ்றாங்க, அது மனைவியா இருக்கலாம், தாய் தந்தையா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், வாழ்றாங்க. இப்ப ஆண் மீது கடமை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? மனைவிக்கு கொடுக்கணும். மனைவி தனியாக கொடுக்க தேவையில்லை, மனைவிக்கு கடமை கொடுக்குறது. ஹதீஸ்ல வருது, பெருமான ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஃபரத ஜகாத்தல் ஃபித்ரி மின் ரமலான் அலா குல்லி நஃப்ஸின் மினல் முஸ்லிமீன் ஹுர்ரின் அவ் அப்தின் அவ் ரஜுலின் அவ் இம்ரஅத்தின் அவ் ஸகீரின் அவ் கபீர். பெருமான ஸல்லல்லாஹு சொன்னார், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கள் மீதெல்லாம் கடமையாக்கி இருக்கிறார்கள் என்றால் முஸ்லிம்கள் கடமையாக்கி இருக்கிறாங்க. சுதந்திரமானவர்களுக்கும் செய்யணும், ஒரு ஆள் கொடுக்க வேண்டும், அது அடிமை இருந்தாலும் கொடுக்க வேண்டும்,
அதே போல பெண்ணுக்கு இருந்தால் மனைவி இருந்தால் மனைவிக்காக கொடுக்க வேண்டும், சின்ன பிள்ளைங்க இருந்தால் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று மாணவி ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. சின்ன பிள்ளை இருக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும் சட்டம். ஒரு வயசு பிள்ளை தானே, அதுக்கு நம்ம கொடுக்க தேவையில்லை. பால்குடி பிள்ளை தானே கொடுக்க தேவையில்லை கிடையாது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சட்டம் ஏற்றிருக்கின்றார்கள். ஒரு ஆபத்து மின்மன் சமூனும் அப்படி நீங்கள் யாருக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதோ அவங்க எல்லாத்துக்காகவும் நீங்கள் கொடுக்கணும் என்ற வார்த்தையை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள். தாரகுத்னி, பைஹகி போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஜகாத்துல் ஃபித்ர் பொறுத்த வரைக்கும் அது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு வகையில் தான் கொடுத்துருக்கிறாங்க. எந்த ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவுகளிலிருந்து தான் ஜகாத்து கொடுத்திருக்கின்றார்கள், ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு சால் பெருமானத்திலாக கொடுப்பாங்க. அது பேரிச்சம்பழமாக இருக்கட்டும், தொழிற்கோதுமையாக இருக்கட்டும். அதே போன்று அன்றைய காலகட்டத்தில் எது உணவாக உட்கொண்டார்களோ சஹாபா பெருமக்கள் அவங்க பகுதியில் எதை உணவாக உட்கொண்டார்களோ அந்த உணவிலிருந்து ஒரு சால், அரபு மொழி சொல்கிறேன், ஒரு சாலை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ராக அன்றைய தினத்திலே வழங்கி இருந்திருக்கிறார்கள். ஒரு சால் என்பது நம்மளுடைய நாட்டு கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 400 கிராம். நம்ம நாட்டு கணக்கு பிரகாரம் சொல்றதா இருந்தால் 2 கிலோ 400 கிராம். அதை உணவாகத்தான் கொடுக்க வேண்டுமே தவிர காசாக கொடுத்தல் அல்ல. ஏன்னா ஹதீஸில் எந்த ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் நபி காலத்தில் இந்த காசு மாதிரி எது பயன்படுத்துச்சு? தீனார் திருகம், தங்க காசு, வெள்ளி காசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ராக தீனாரை கொடுத்தார்கள், திருகத்தை கொடுத்தார்கள். ஒரு ஹதீஸ் பார்க்க முடியாது. ஹதீஸ்களில் என்ன வருது? எந்த ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் ஆராச புத்தகங்கள் சட்டம் ஏற்றாங்க, இதை நீங்க உணவாக கொடுக்க வேண்டும் என்று சட்டம் ஏற்றாங்க. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டம் இயற்றினார்கள். சாஅம் மின் தம்ரின் அவ் சாஅம் மின் ஷஈரின் அலா குல்லி குரின் அவாபுதின். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம் பழங்களாக இருந்தால் அது ஒரு தாய், தொழிற்கோதுமையாக இருந்தால் அதில் ஒரு தாய் கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் சட்டமாக்கினார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் உணவுப் பொருளை ஜகாத்துல் ஃபித்ராக வழங்கினோம். அது பேரிச்சம் பழங்களாக இருக்கலாம், அல்லது தொழிற்கோதுமைகளாக இருக்கலாம், அல்லது பாலாடை கட்டிகளாக இருக்கலாம், அல்லது உலர் திராட்சையாக இருக்கலாம். ஏனென்றால் இது அனைத்துமே ஒகான தஆமனா அஷ்ஷஈர் வல் ஜபீப் வல் அகீக் வல் தம்ர். எங்கள் காலகட்டத்தில் இதுவெல்லாம் உணவாக இருந்தது. தொழிற்கோதுமையாக இருக்கட்டும், உலர் திராட்சையாக இருக்கட்டும், பாலாடை கட்டியாக இருக்கட்டும், பேரிச்சம்பழங்களாக இருக்கட்டும், இதுவெல்லாம் எங்கள் காலகட்டத்தில் நாங்கள் உணவாக உட்கொண்டது. அப்போ உணவாக நாங்கள் எதை உட்கொண்டோமோ அதை தான் ஜகாத்துல் ஃபித்ராக வழங்கினோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை ஜகாத்துல் ஃபித்ராக வழங்கும்படி சட்டமாக்கினார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற பல்வேறு நூல்களில் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சட்டமாக்கி இருக்கிறாங்களே, இதெல்லாம் கவனிங்க. அதாவது உணவாக நம்ம கொடுக்குறோம் 2 கிலோ 400 கிராமும். 2 கிலோ 400 கிராம் என்பது அன்றைய தினத்துக்கு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு உண்டான ஒரு உணவு. அது சலாசம் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூடுதலாக கொடுக்கறது தப்பு இல்லை. 2.5 கிலோ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100 கிராம் கம்மியாக இருக்குது, ஒரு 2.5 கிலோ உதாரணத்துக்கு. அது கூடுதலாக கொடுக்கறது தப்பு இல்லை, குறைச்சிடக்கூடாது. 2 கிலோ 400ல் 400 கிராம் குறைஞ்சிடக்கூடாது. 2 கிலோ 400 கிராம் என்பது பரவு. ஒரு சாகு அரைக்கில் சொன்னாலும் ஒரு சாகு நம்ம நாட்டு கருத்தை சொன்னாங்க 2 கிலோ 400 கிராம். அது கட்டாய கடமை பறந்து பறந்துலேருந்து குறைஞ்சிட்டா அந்த பறந்து செல்லாது. நம்மகிட்ட இருந்து சக்தி இருந்தால் சொல்கிறேன், ஒரு சாகு கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட சக்தி இருந்து நம்ம ஒரு சாகு கொடுக்காம குறைச்சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் குற்றவாளி ஆயிடுவோம். சரி, அதே நேரத்தில் 2 கிலோ 400 கிராம் தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது நமக்கு நன்மை, எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்கும். ஓகேங்களா? அது என்ன, அதில் சதக்கால போயிடும். கட்டாய கடமைன்னு ஒன்று இருக்கலாங்க. சதக்கா சாதாரணமாக தர்மம் பண்ணுறோம்ல, அது ஒரு புத்தகமான மார்க்கம் இருக்கிற ஒரு காரியம் தானே. அந்த நன்மை கிடைச்சிடும். நீங்கள் கூடுதலாக கொடுக்கும். அதே மாதிரி பணமாக கொடுக்குன்னு நினைக்கிறோம், உணவாக கொடுத்து போட்டு எக்ஸ்ட்ரா பணம் கூட கொடுத்துக்கலாம். அதெல்லாம் தர்மத்திற்கு சதக்கால போயிடும். அது நன்மைகளை வாரி குமிச்சிடும். அதனால பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் நல்லா பணம் வந்திருக்காருன்னு சொன்னால் ஒரு 50 100 கொடுக்குறது தப்பு இல்லை. ஆனால் அந்த 50 ஜகாத்துல் ஃபித்ர் ஆக்கிடக்கூடாது. ஜகாத்துல் ஃபித்ராக சட்டமாக்கினது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை. எனவே எந்தெந்த பகுதிகள் எது உணவாக உட்கொள்ளப்படுகிறதோ அதை கொடுக்கணும். நம்ம நாடுகளில் தமிழ்நாட்டில் சொல்கிறேன், உதாரணமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கோதுமை உணவாக யாரும் பெரும்பாலும் சாப்பிட்றது இல்லை. அரிசி தான் நம்ம சாப்பிட்றோம். வடநாடுகள் போயிட்டுனா கோதுமை அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் உணவு முறை மாறுபடும். இப்போ நம்ம பகுதியில் மேலப்பாளையத்தில் எது அதிகமாக உணவாக உட்கொள்கிறோமோ, யார் எதை உணவாக உட்கொள்கிறாங்களோ அதை தெரிஞ்சு அது மாதிரி உணவு கொடுக்கணும். அதிலும் குறிப்பாக நம்ம எந்த மாதிரி தரத்தில் உணவு வாங்கி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி உணவை தான் அடுத்தால கொடுக்கணும்.
நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு அரிஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னா அதை விட கொஞ்சம் இறக்கி கீழே இறக்கி போயிடக்கூடாது. லந்தனா உபர்ற ஹத்தா துன்பிக்கும் மிம்மா துஹிப்பூன். நீங்க எதை நேசிக்கிறீங்களோ விரும்புறீங்களோ அதே மாதிரி அடுத்தாலும் கொடுங்க. கொடுத்தா நீங்க நன்மை பெற முடியும். நாளைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, பட் முழுமையான நன்மை கிடைக்காதுன்னு நல்லா குர்ஆன்ல சொல்றாங்க. நம்ம எதை நேசிக்கிறோமோ எதை விரும்புகிறோமோ நமக்கு விரும்புவதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஏழைகள் நம்ம குடும்பத்தில் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிற அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் நம்ம என்ன மாதிரி உணவு சாப்பிட்றோம் அதே மாதிரி வாங்கி கொடுக்கணும். நான் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, மார்க்கத்தில் அடிமைகள் விஷயத்திலே எவ்வளோ கவனம் செலுத்துது. அடிமைக்கு நீ சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கொடுப்பான்னு சொல்லுது இஸ்லாம். அடிமைக்கு கூட நீ உடுத்துற மாதிரி உடையை வாங்கி கொடுன்னு சொல்லுது இஸ்லாம். அப்படின்னு சொன்னால் அப்போ ஏழை எளிய மக்கள் வந்து அடிமைகள் கிடையாது, சுதந்திரமானவர்கள், சுதந்திரமாக தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த சுதந்திரமான அந்த மக்களுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ எப்படி விரும்புகிறோமோ அதே மாதிரியான உணவு அவங்களுக்கு எடுத்து கொடுப்பது தான் மார்க்கம் விரும்புகிறது. அதைத்தான் புக்கஹாக்கள் சட்ட நிபுணர்கள் சட்டம் எழுதுகின்ற பொழுது சட்டத்தில் எழுதி வைக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க பகுதியில் உணவாக இருக்கிறது அதை கொடுத்தாங்க. நம்ம பகுதியில் எது உணவாக இருக்கிறதோ எதை விரும்பி சாப்பிட்றோமோ அதை நம்ம அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் அடிப்படையிலே புக்கஹாக்கள் சட்ட நிபுணர்கள் சட்டம் எழுதியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு தகவலை கூடுதலாக சொல்கின்றேன். சில சமயத்தில் வந்து 2 கிலோ 4 கிலோ கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆண்டை சக்தியில் வச்சுக்குவோம். ஆனால் அன்னைக்கான உணவு இருக்குது, அன்னைக்கான உணவு இருக்குது. மனைவி கொடுக்க முடியுது, பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுது, தாய் தந்தையர் அவங்களுக்கு கொடுக்க முடியுது. கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 கிலோ தான் அடுத்த வாங்கி கொடுக்க முடியும். அப்படி வச்சுக்குவோம். அதில் எவ்வளோ அளவு என்ன, 2.400 2 கிலோ 400 கிராம் இதுதான் அளவு. ஆனால் இவருக்கு 2 கிலோ கொடுக்குற அளவு தான் கையில் இருக்குது எக்ஸ்ட்ரா. அப்படின்னு பார்த்தா இவர் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு கேட்டால் அந்த 2 கிலோ வாங்கி கொடுத்துரும். அவரால் முடிஞ்சது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள். இதா அமர்த்துக்கும் பி அம்ரின் ஃபஅ்தமிரு மஸ்ததஅதும். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும்படி ஏவுகிறேன் என்றால் உங்களால் எவ்வளவு முடியுமோ செய்யுங்க. மாணவி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆதாரப்பூர்வமான ஹதீஸை பதிவு செய்யுங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும்படி ஏவுகிறேன், அதை உங்களால் எவ்வளவு செய்ய முடியும் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து ஸல்லல்லாஹு வந்து 2 கிலோ 400 கிராம் கொடுக்க சொல்றாங்க, நம்ம கொடுத்துட்றோம். 2 கிலோ 400 கொடுக்கறது நம்மகிட்ட இல்லை, 2 கிலோ தான் கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னா அவ்வளோதானே செய்ய முடியுது. அதை செய்ய பிரச்சனை இல்லைங்கிறாங்க மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்தி உள்ளவர்கள் அதைத்தான் கொடுக்கணும். நபி சொன்ன அந்த அளவை கரெக்டாக கொடுக்கணும். அதில் வந்து குறைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. கூட்டுறது அப்படின்னு சொன்னால் ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவு 3 கிலோ 4 கிலோன்னு சொல்லி கூடியக்கூடாது. ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவு 2 கிலோ 400 தான். அப்போ கூடுதலாக கொடுக்க அது நான் தனிப்பட்ட முறையில் தனியாக கொடுத்துக்கிறேன்ப்பா, நன்மை காட்டி கொடுக்குறேன், சதக்கா காட்டி கொடுக்குறேன் என்ற நோக்கத்தில் அதை கொடுக்குறது. அப்போ அந்த நோக்கத்தில் கூடுதலாக எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கு நன்மைகள் கிடைக்கும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான காலங்களாக இருந்தாலும் சரி, எல்லா காலங்களிலுமே ஏழை எளிய மக்களை வறியவர்களை கவனம் செலுத்த சொல்கின்றது. குறிப்பாக இந்த பெருநாள் போன்ற நாட்களிலே நாம் அதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கவனத்தில் கொள்வோம். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அந்த நன்மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குவார்கள், பொருளாதாரம் வழங்குவார்கள், அனாதைகளுக்கு கொடுத்து உதவுவார்கள், கைதிகளுக்கு கொடுத்து உதவுவார்கள். இது போன்று வறியவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவர்கள் நன்மக்கள். இந்த நன்மக்களை நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா கருணை கொண்டு சந்திப்பான், மகிழ்ச்சியாக சந்திப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்வது இது போன்ற நன்மக்களை தான். அதை பெறுவதற்குத்தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காபிர்கள் கேட்டு வந்தால் கொடுக்கலாமா ஒரு மிக முக்கியமான விஷயம் தான். அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு வழங்கணும் அப்படின்னு சொன்னால் அது மூமின்களுக்கு தான் வழங்கணும். இது இந்த சட்டத்தினுடைய தத்துவம் எதற்கு கேட்டீங்கன்னா, முஸ்லிம்களில் வந்து பெருநாள் அன்னைக்கு எளியவர்கள் வறியவர்கள் கவலைப்பட்டு இருப்பாங்க, அவர்களை தூக்கி விடணும். அதுக்காக போட்ட சட்டம் தான் இது. அதனால முஸ்லிம்களுக்கு கொடுத்து அவங்க கஷ்டத்தை போக்கணும். அப்படின்னா தான் அந்த வணக்கம் நிறைவேறும். ஜக்காத்தும் அதே மாதிரி தான். ஜக்காத்து யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டால் மூமினுக்கு தான் கொடுக்கணும். காசுக்கு கொடுக்கறதுக்காக சட்டம் கேட்கப்படலாது. மூமின்களுக்கு கொடுப்பதாக ஜக்காத்தும் சட்டமாக ஆக்கப்பட்டுச்சு. அதே போலதான் ஜக்காத்துல் ஃபித்ர் மூமின்களுக்கு கொடுப்பது சட்டமாக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் அவன் காசிகளுக்கு கொடுக்கக்கூடாதா, இஸ்லாம் என்ன காசிகளை எதிர்க்கிறதா அப்படின்னு அந்த சிந்தனை வந்துடக்கூடாது. இஸ்லாம் வந்து காசிகளுக்கு கொடுத்து உதவுறதை விரும்புது. அது எதில் உதவும் கிடைக்கும், சதக்கா மாதிரி செஞ்சு உதவி வைக்கலாம். ஒரு 100 ரூபா 200 ரூபா 1000 1 லட்சம் கூட கொடுக்கலாங்க, 1 கோடி கூட கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் மார்க்கம் முஸ்லிம்களுக்காக நியமித்த சட்டத்தை கொண்டு தூக்கி அங்கே கொடுக்க முடியாது. முஸ்லிம்களுக்காக செய்ய வேண்டியதை முஸ்லிம்களுக்காக கொடுத்துட்டு அல்லாஹ் நமக்கு நேரலாம தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா மாற்று மத சகோதரர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க வந்து கேட்கறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் தாராளமாக உதவி செய்யலாம். அது தனிப்பட்ட முறையில் உதவி செய்யணுமே தவிர அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மூமின்களுக்காக செய்ய வேண்டும் என்ற சட்டமாக்கியதை நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிட முடியாது. அதனால ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, ஜக்காத்துல் ஃபித்ராக இருந்தாலும் சரி, இவைகளை மூமின்கள் தான் கொடுக்க வேண்டும், மூமின்களுக்குத்தான்
கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம மனசில் வைத்துக் கொள்வோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல நமக்கு மேலப்பாளையத்தில் வந்து அனாதைகள் நம்பிக்கை ட்ரஸ்ட் என்கிற ஒரு பெயரிலே ஒரு ட்ரஸ்ட் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனாதை குழந்தைகளுக்கான தேவையான உணவுகள், அவங்களுக்கு தேவையான ஆடைகள், அவங்களுக்கு தேவையான மற்ற அவசிய விஷயங்கள் அனைத்துக்குமே இந்த ட்ரஸ்ட் வந்து பாடுபடுகிறது. நிறைய முயற்சி பண்ணுறாங்க. இந்த ஜும்மாவில் வந்து நம்மகிட்ட உதவிகள் கேட்டு வந்திருக்கிறாங்க. தனக்காக அல்ல, அந்த அனாதை பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்காக வந்து நிற்கிறாங்க. நம்ம ஏற்கனவே குர்ஆன் ஆயத்து ஓதுன மாதிரி அனாதைகளுக்கும் கொடுத்து உதவுவார்கள் நன்மக்கள் என்று அல்லாஹ் சொன்னதை போன்று இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுத்து உதவி அந்த அனாதைகளுடைய வாழ்க்கையில உள்ள சிரமங்களை போக்குவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களை போக்கி தந்திரமான வாழ்க்கையை அல்லாஹ் வழங்குவானாக. நாளைக்கு மறுமையிலே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை போன்று அல்லாஹ் சொன்னதை போன்று அல்லாஹ்வை மகிழ்ச்சியாக சந்திக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்து அருள்வானாக. அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும், அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.